நகைக்கடை உரிமையாளர்கள் கடந்த 4 நாட்களாக நடத்தி வந்த கடையடைப்பு போராட்டத்தை தற்காலிகமாக திரும்பப் பெற்றுள்ளனர். தங்களது கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக மத்திய அரசு உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சென்னை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஜெயந்திலால் சலானி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் தொலைபேசி வாயிலாக கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நகைக்கடை வணிகர்கள் போராட்டம் திரும்ப பெறப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது குறித்து உங்களுடைய விளக்கம். அதாவது கடந்த 3 நாட்களாக மத்திய நிதி அமைச்சகம் மற்றும் பாரத பிரதமரை சந்திச்சு நாங்கெல்லாம் மனு கொடுத்திருந்தோம். அது குறித்து நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் இது குறித்து ஒரு நல்ல முடிவை தெரிவிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளதன் காரணமாக தற்காலிகமாக இந்த கடையடைப்பு போராட்டத்தை நாங்கள் விலக்கிக் கொள்கிறோம். இது குறித்து நாளை மும்பையில் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் நாங்கள் முடிவெடுக்க உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஆலோசனை கூட்டம் எது பற்றி சார்? எது போன்ற கோரிக்கைகள் எதுவும் வைக்க இருக்கீங்களா? இதேதான். இதை வேற எந்த வகையில கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நாங்க இது குறித்து முடிவெடுக்கிறோம். அதுல அகில இந்திய உள்ள எல்லா மாநிலங்களையும் சேர்ந்த எல்லா தலைவர்களும் அதுல கலந்துக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது அரசு எது மாதிரியான அறிவிப்பை வெளியிடுவார்கள், அதற்கு அடுத்த கட்டமா நாம என்ன செய்யணும் அப்படிங்கறது குறித்து நாங்க ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்காக நாளைக்கு மும்பைல ஒரு முக்கிய கூட்டம் நாளை மதியம் நடைபெற இருக்கிறது. இப்போ கடைகள் எல்லாம் எப்போது சார் திறக்கப்படும்? உடனே திறக்கப்படுமா? அடைக்கப்பட்ட கடைகள் உடனே திறக்கப்படும். பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் திறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நார்மலா எல்லா பிசினஸும் நடக்கும். இப்போ நகைக்கடை தொடர்ந்து அடைக்கப்பட்டனால எவ்வளவு வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு? நேற்று வரை பாத்தீங்கன்னா ஏறக்குறைய தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா 1400 கோடி ரூபாய்க்கு வர்த்தக இழப்பும் அதற்குண்டான வருவாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. அது வியாபாரம் நடைபெறலாம் கூட ஒண்ணு இல்ல, அவசர தேவைகளுக்காக மக்கள் தங்களுடைய நகைகளை விற்க வரும்போது அவங்களுக்கு தேவையான அளவு பணம் கிடைக்காத இல்ல விற்க முடியாத சூழ்நிலை வரும்போது தான் பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகிறது. அதுவும் நாங்க கருத்தில் கொண்டுதான் நீங்க கடையை திறக்கிறோம். இது தற்காலிகமானது. இந்த கடையடைப்பு போராட்டம் கைவிடுவது என்பது தற்காலிகமானது. இது தொடர்ந்து அடுத்த முடிவு என்ன வருதோ அது பொறுத்தா எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையும் இருக்கும். சார், இணைப்புல உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி.